விடாத மீனா. ஏன் மீனா? என் பேரை கூட நீங்க சொல்லக்கூடாது. உனக்கு என்ன ஆச்சு மீனா? இந்த நடிப்புலாம் இங்க ஆகாது. மரியாதையா உங்க அக்கா வீட்டுக்கே போங்க. இங்க வரக்கூடாது. முட்டாள் மாதிரி பேசாத. வழி விடு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அத சொல்றதால உங்களுக்கு புரியலையோ? அண்ணி வேண்டா. அவ சரி அத சொல்றா. என் மாமியார் அழிச்சே தீர்வன ஒத்தி கங்கணம் கட்டிட்டு அலைதா. அவ பாசத்தை பார்த்து நீங்க உருகுவீங்க. அப்படி ஒருத்தருக்கு நீங்க தேவை கிடையாது. உங்க அக்கா வீட்டுக்கே போங்க. மீனாக்குட்டி இந்த டட்டட்டா போட்டு கொழுவு. உடனே கழுவு மீனா. மீனா நீ விவரம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பண்றது சரியில்லை. என்ன சரியில்லை? அவ சரி அதான் செய்யறா. நாங்க என்ன பேசிட்டு இருக்கல நீ. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு அமைதியா இருக்கணும்? பாரு என்னைக்கும் ஒரு பக்கம் நியாயத்தை வச்சு எதுவும் முடிவு பண்ண கூடாது. அப்படினா உங்க அக்கா ரொம்ப நல்லவா. அதான் சார் ரெண்டு பக்கமும் நியாயத்தை விசாரிச்சிட்டு இருக்காரு. கேட்டியா மீனா? உங்க அக்கா நல்லவா. அதனால ரெண்டு பக்கம் விசாரிச்சிட்டு இருக்கீங்க. நல்லவளோ கெட்டவளோ இப்ப திருந்துட்டேன்னு சொல்றா. பரவாயில்ல சந்தேகப்படுறது. நீங்க தான் திருந்துட்டேன்னு சொன்னீங்க. நீங்க நான் முழுசாவா தெரிஞ்சிருக்கீங்க? மீனா சார் கத்த கூடாது கத்த. இனிமே உங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. மீனா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத வழிய விடு. முடியாது. உங்களை இங்க நடத்த கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். கிளம்புங்க. கரெக்ட்டா சொன்ன மீனா. அப்படியே வந்த வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். என்ன? வேற ஒண்ணும் இல்ல. அக்கா அக்கான்னு உசுர கொடுக்காத. அதான் அக்கா வீட்லயே போய் தங்கறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி விடுங்க விடுங்க. அப்படியே விட முடியாது. ஐயோ ஆளை விட்டுருங்கம்மா. நீங்க உள்ள போங்கனே. மீனா இது நல்லதுக்குல சொல்லிட்டேன். காதமரிய பார்த்தா பச்சை புள்ள கூட அவள கெட்டவன்னு சொல்லும். இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிட்டு உங்களுக்கு அத கூட கண்டுபிடிக்க தெரியல. அவன் நடிக்கிறான்னு கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. அப்படி இல்ல மீனா. அவன் நடிக்கிறான்லாம் தெரியும். சாருக்கு நம்ம வீட்டார்கள் மேல கொஞ்சம் கோவம். அதான் சாரே சந்தர்ப்பம் பார்த்து கச்சி மாறுறாங்க. ஆமா இவன் எதுக்கு வந்திருக்கோம்? அக்கா அக்கா பாசத்தை துடிச்சானே. அக்கா கிட்டே போக வேண்டியதானே. என்னடா எத்தனை பேசிக்கிட்டு இருக்க? அவ எனக்கு மட்டும் தான் அக்கா பேசிருக்க. உனக்கும் அக்கா தானே. இன்னொரு வாட்டி அவளை எனக்கு அக்கான்னு சொன்ன தொலைச்சு. கரெக்ட்டா சொன்ன கிசாரி. டேய் அவள திருந்திட்டேன்னு சொல்றாள. பிறகு என்னடா? இன்னும் பகைய 10 வருஷத்துக்கு கொண்டு போறீங்க லஞ்சாந்து. ஒரு மனுஷன் திருந்திட்டானா ஏத்துக்கிற மனப்பக்கம் வரணும்டா. சாரி ரொம்ப ஞானமா பேசுதான் நினைப்பு போலுக்கு. ஏண்டா ஏன் யாரு நாள் திருந்தலாம். இந்த கோதாம்பரி மட்டும் திருந்தவே மாட்டான். இன்னொரு வாட்டி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டுல பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். பார்க்க வேண்டாம். அண்ணனே பார்க்க வேண்டாம். எவ்வளவு தைரியம் இருந்தா கோதாம்பரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாளே. அவன் என்ன சொல்ல வரான்னு கூட காது கொடுத்து யாரும் கேட்க மாட்டீங்க. அவசியம் இல்லைன்னு சொல்றான். தேவையில்ல. அப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவை கிடையாது. அது எப்படி சரிசு? உங்களுக்கெல்லாம் மனசு ஈரங்கவே கிடையாதா? அவனுக்கு எங்க இருக்கும்? புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சு 20 வருஷம் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க விடாம பண்ணி வச்சிருந்திருக்கா. அவ மேல ஈவரக்கமெல்லாம் உங்களுக்கு வருதா சரிசு? இவருக்கு நெஞ்சில கொஞ்சம் ஈரம் இருக்கான்னு பாரு. பெத்த பிள்ளைங்களை காட்டு கோதாசியா பிரிச்சு வச்சு கணவனைய பிரிச்சு வச்சு வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ விடாம பண்ணி வச்சிருக்கா. அவ மேல உங்களுக்கு இறக்கம் வருது. அட பாவமே. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்க. நாங்க சம்மதிக்க மாட்டோம். என் மீனா சம்மதிக்கவே மாட்டா. அவ திருந்திருக்கா. அவ திருந்தினால எங்க குடும்பத்துக்கு தேவை கிடையாது. அத்தை இழந்தது இழந்ததான். அதை மீட்டெடுக்க முடியாது. மரியாதை சொல்றோம் சரிசு. வேண்டாத வேலையை பார்த்து நல்ல குடும்பத்தை இழந்துடாதீங்க. உங்க மேல இன்னும் ஒரு மரியாதை இருக்குது. அதை கெடுத்துக்கிறாதீங்க. காராமரிக்கு சப்போர்ட் பண்ணி வர யாரையும் நாங்க மதிக்கவும் மாட்டோம். இந்த வீட்டை நடையத்தவும் மாட்டோம். எங்க அம்மாவே ஏத்துக்கிட்டா. அத்தை எங்க அத்தை ஏத்துக்கிடுவாங்க. ஒரு வேலை ஏத்துக்கிட்டா. அதான் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே. டேய் ஒரு வேலை அம்மாவே ஏத்துக்கிட்டா நான் ஏத்துக்கவே மாட்டேன். இவ்வளவு வாய் பேசுனீங்களே சொல்லுங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா. என் மாமியார ஒண்ணு ஏத்துக்க மாட்டாங்க. அப்படியே ஏத்துக்கிட்டாலும் அதுல உள்ளுக்குத்தி இருக்கும். ஆமா. இப்பவும் அக்கால நம்புறீங்க. உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல அக்கா கிடைச்சிருந்தாலோ இங்க தெரிக்க மாட்டீங்க போலுக்கு. என்ன முடிவு எடுக்க போற? நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க கட்டுப்படுத்த மாட்டே. எப்ப காராமரிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாலோ அப்பமே புத்தி பேதலிச்சிருச்சு. என்ன பார்த்தே சந்தேகப்படுறாங்க. அண்ணா அன்னைக்கு பக்கத்து தப்பா கூட பேங்க்குக்கு போனேனே. ஆமா அதான் போய் சரிசிட்ட மன்னிப்பு கேட்டுட்டியா? கேட்டதான் தமிழே தப்பு. அன்னைக்கு அவ மன்னிப்பு கேட்க கூடாது. உங்க மனசு நோக கூடாதுன்னு வந்து மன்னிப்பு கேட்டா. என்னடி பண்ணாவ? அத தப்பா பேசுறாங்களா? அப்படியா சரிசு? அவ விளையாட்டா தான் உங்ககிட்ட சொன்னா. விளையாட்டா சொன்னதுக்கு கூட உங்க மனசு நோக கூடாதுன்னு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வந்தா. சார் அதையே சொல்லி காட்டிருக்கீங்க. வேற ஒண்ணு இல்ல. காதாம்பரி கூட சேர்ந்திருக்கீங்கல்ல புத்தி மாறுது. இன்னொரு வாட்டி எங்க மீனாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க சும்மா வேடிக்கைலாம் பார்க்க மாட்டா சரிசே. என்ன இந்த வீட்டுல பொம்பளைங்க ராஜ்யமான? இது வரைக்கும் இந்த குடும்பத்தை கட்டி காத்தது அவங்க தானே. தப்பு இல்ல. அது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல.
நீ பொறுப்பா இல்லனா இருந்துதானே ஆகணும். தா புத்திமாரி போய் வந்திருக்க, அவங்க பொறுப்பா இருந்துதானே ஆகணும். டேய் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதடா, கொஞ்சமா சுய புத்தியா யோசி. அவன் நம்ம அக்கா மன்னிப்பு கேட்டு உள்ள வந்திருக்கா. ஏத்துக்கணும் ஏத்துக்கிடுவோம், இல்லன்னா இல்லன்னு சொல்லுவோம். அதுக்கு போட்டுக்கிட்டு எதுக்குடா நீங்க அவன் சண்டை போடுறீங்க? எனக்கு அது பிடிக்கல. வேண்டான்னு சொன்னா அவ வேலையை பார்த்துட்டு போறா. எதுக்கு அனாவசியமா பேசணும்னு நான் சொல்றேன். நீ என்கிட்ட அடி வாங்க போறது உறுதியாச்சுடா. டேய் அங்க ஒருத்தன பயத்துல அடிச்சு தூக்கி போட்டிருக்கா, நீ இன்னும் அவன் நல்லவா மன்னிச்சு விட்டுலான்னு பேசிக்கிட்டு இருக்க. டேய் அவதான் அடிச்சா உனக்கு உறுதியா தெரியுமாடா? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எங்க அக்காவை பிடிக்கலங்கிறதுக்காக நீங்களே இஷ்டத்துக்கு காரணத்தை உருவாக்காதீங்க. சதீஷே நீங்க ரொம்ப பேசுறீங்க. சரியில்லை சொல்லிட்டேன். எங்க வீட்டு பையனை அடிச்சு தூக்கி போட்டிருக்கா, அங்க வந்து நீர் கண்ணீர் வடிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கோம்ல, ஏன் நீங்க பேச மாட்டீங்க? அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு அக்கா முன்னாடியே ஏன் மீனாவை நீங்க தப்பு தப்பா பேசிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்க முன்னாடி நீங்க பேசிட்டு இருக்கோம் பாருங்க. என்ன ஆனாலும் சரி, அந்த கோதாவோட மூச்சு காத்து கூட இந்த வீட்டு மேல பட விட மாட்டா. இந்த குடும்பத்தை சின்ன பண்ணாம ஆக்குனது துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு உறுதியா போய்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வர யாரா இருந்தாலும் சரி, அவங்கள தூக்கி எதுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். உனக்கு அக்கா மேல ரொம்ப பாசம் இருந்தா போ, அவ கூட போய் வாழு போ. ஆனா திரும்பி இங்க மட்டும் வந்துடாத. பிள்ளைல பார்க்க வந்தா, அம்மையை பார்க்க வந்தா, பொண்டாட்டிய பார்க்க வந்தா வந்த அவனை தொலைச்சு. அடக்கி சரி, இப்ப பொண்டாட்டி பாசம்லாம் இல்ல, அக்கா பாசம். அக்கா பாசம் தலைக்கு மேல ஏறி இருக்குது. நீங்களும் சராசரி பொம்பளைங்க நிரூபிச்சிட்டீங்க. நாத்தனார் உள்ள வந்தா நம்ம சுதந்திரம் பறி போயிருன்னு அதுக்கால இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பொறாம வேற என்ன? மீனா சதீஷ் என் பொறுமை ரொம்ப சோதிக்கிறாரு. ஆனா சதீஷ் அவரை நாங்க நாத்தனாவே நினைக்கல. இதுல வேற நாங்க உரிமையா போகுது, நாங்க பயந்தாமாக்கோ உரிமை போகுதுன்னு கோத்த கலப்பாம போயிருங்க சொல்லிட்டேன். அவ உள்ள வந்தா அம்மா எப்படி பிள்ளை பக்கம் சாஞ்சிருவாங்க, சொத்த பூரா அங்க கொடுத்துருவாங்கன்னு உங்களுக்கு பயம் அதானே? ஐயோ இவரை என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. இன்னும் என்ன பேசிக்கிட்டு அவரை வெளிய அனுப்புங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு. திரும்ப திரும்ப சொல்ல வச்சுட்டே இருக்காரு. என்னத்த போட்டு விளக்கம் கொடுக்க? வேண்டாம், நம்ம குடும்ப பெரியதா இருந்தா இவர் எனக்கு தேவையே இல்ல. வெளிய அனுப்புங்க. அந்த அளவுக்கு நீ துணிஞ்சிட்டல மீனா? கெட்ட புருஷனை விட உன் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா, குழந்தை இவங்க தான் உனக்கு முக்கியம். முட்டாள கட்டிக்கிட்டு மேய்க்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. சென்டிமெண்டா பேசிட்டா என்னங்க அப்படின்னு உங்க காலை வந்து கெஞ்ச நினைச்சீங்களா? நீங்க முட்டாள்தனமான காரியத்தை பண்ணுவீங்க, அதுக்கு நான் உடனே போகணும்னு ஆசைப்படுறீங்க. கடவுளே நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு, கொஞ்சமாவது ஞானமா நடந்துக்க பார்க்கணும். ஞானத்தை பத்தி யார் பேசுறா பத்தியா? இல்ல பேசட்டும். அவ பேசல என்ன தப்பு இருக்குது? நெருப்பு சுற்றுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உள்ள உளுந்துதான் பாப்பேன்னு சொன்னா யார் சம்மதிப்பா? இல்ல இவரு கொஞ்சம் ஞானமானவரு, ரொம்ப புத்திசாலி. அதாவது நம்ம அண்ணியோட ரொம்ப புத்திசாலி. இவர் தீ குடிச்சிட்டு தான் வருவாரு, நிரூபிப்பாரு. தீக்குல விழுந்தாலும் நம்மள சுடாதுன்னு இவர் நிரூபிச்சுட்டு தான் வருவார். முட்டாப்பைய. அந்த ஆதிரா ஒரே ஒரு நாள் தான் அந்த காதாம்பரியை நம்பினா, வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. நீயும் இன்னைக்கு வாழ்க்கையை தொலைக்க போற பாத்துக்க. அவ கூட சேர்ந்த வாழ்க்கை போயிடும். ஒழுங்க மரியாதையா வீட்டுக்குள்ள போ, வழிய பாருப்பா. கூட பிறந்தா விட்டுட்டு போறேன். வேற எவனா இந்த இடத்துக்கு காதாம்பரிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா தொலைச்சு. என் மூஞ்சில முழிக்க கூடாது சொல்லிட்டேன். மீனா இவரை நீ வெளிய அனுப்பு. மீனா குட்டி விடுங்க, நீ எவ்வளவுதான் போறான்னு பாக்கலாம். என்னையவா நீங்க இப்படி நடத்துறீங்க? ஏண்டா அந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற நீ மன்னிக்கிற, ஆனா கூட பிறந்தவரை நீ மன்னிக்க மாட்ட. டேய் நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அவரு தப்பு செஞ்சவரு. கோதாம்பரி முதுகுல குத்துனவாடா. நாளைக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரு முதுகுல குத்த மாட்டான்னு என்னடா நிச்சயம் இருக்குது? டேய் அவரு யாரோ எவரோ, ஆனா கோதாம்பரி அப்படி இல்ல. இத்தனை வருஷம் நம்ம அம்மா விதவ குலத்துல இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த கோதாம்பரி. பெத்த தாய் அந்த அலங்காரத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அத பண்ணவ கூட சேரும்னு நினைக்கிறேன். நீ என்ன மனுஷன்டா? இந்த 20 வருஷமா அன்னைக்கு அம்மா என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியலடா. நல்லது கெட்டது துணிமணி ஆசைப்பட்ட பொருள் ஏதாவது வாழ்ந்திருப்பாங்களடா. இவ்வளவுக்கு காரணமானவ கூட உனக்கு எப்படிதான் சேர முடியுது? அவளுக்கு எப்படிதான் உன்னால மன்னிக்க முடியுது? அண்ணே இப்ப நான் சொல்றேன், இவனை கொஞ்ச நாள் நீங்க பார்க்காம பிள்ளைங்களை இவன் கண்ணுல காட்டாம இவனை கொஞ்சம் தனியாப்படுத்தி வைங்க. பதறுதுல நீ பெத்த பிள்ளைங்களை பார்க்க முடியாது, நீ கட்டின மனைவிய பார்க்க முடியாதுன்னு அப்படியே பதறுத. இவ்வளவு பேர் உன்னை அவமானப்படுத்தியும் இன்னும் வீட்டு விட்டு வெளில போகாம இருக்கிய? ஏன் உன் பிள்ளைகளும் கொண்டாட்டிக்காக தானே? உன்னால தனியா வாழ்ற மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு ஆணு உன்னாலே நினைச்சு பார்க்க முடியல. ஒரு பொண்ணா 20 வருஷம் எல்லாம் இருந்தோ இல்லாம வாழ்ந்தாங்களே, அவங்க எவ்வளவு வேதனையை சந்திச்சிருப்பாங்க. இந்த உலகம் அவங்கள வாழ விட்டுச்சாடா? எவ்வளவு வேதனை, எத்தனை வலி, கஷ்டம், அவமானம், நிந்த அத்தனையும் தாண்டி இன்னைக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த குடும்பத்தையும் தரமாட்ட மக்களுக்கு திரும்ப வந்திருக்கா.
அவ கூட சேர்த்துக்கு உனக்கு எப்படிதான் மனசு வருது? வாமா ஆதிரா, தருணி இப்ப எப்படி இருக்கா? அம்மா நீ எதுக்கு இங்க வந்திருக்க? டேய், உனக்கு இந்த வீட்டுல யாருமே வரக்கூடாதாடா. அவசியம் இல்லாததெல்லாம் வீட்டுக்கு வந்தா நான் வரட்டதான் செய்வேன். நீ மட்டும் ரொம்ப அவசியமா? இன்னும் எதுக்கு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள வெளிய அனுப்புங்க. பேசு மீனா, பேசு. இந்த குடும்பத்தை அழிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததே என்ன நீங்க உசுரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். வெளில போதுரா, வெளில போ. ஏ, இந்த வீட்டுக்கு யாருக்காவது மனசாட்சி இருக்குதா இல்லையா? சரி சரி, இவ்வளவு முட்டாளா இருக்காரு. ஏய், ஒன்னதான் சொல்றேன், வெளில கிளம்பு. உன்னை ஒருத்தன் நம்புனா அவனை மரணம் வரைக்கும் அனுப்பி வச்சிருக்க. இங்க யார் அனுப்பலான்னு வந்திருக்க? டேய், அவ சின்ன பொண்ணுடா. ஏன்டா இப்படி மனசாட்சியே இல்லாம எல்லாரும் நடந்துக்கிட்டீங்க? அவளை வந்து போய் வந்திருக்கா. ஏன்டா? அண்ணே, நான் இவனை அடிச்சாலும் நீங்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அத எங்க அம்மா திருந்துட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லவிய. நீங்களே தான் மோசம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? நாங்க மோசமானவியனா? கிளம்பு. அத சொல்றவன் கிளம்பு. சொல்றல ஆதிரா, கிளம்பு. நீங்களாம் பொம்பளைங்க தானே? அது ஒரு பொண்ணு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறா. இப்படி ஈவரக்கு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நானே கோத்த அடிச்சிருவேன் உங்களுக்கு. மீனாவை தொட்டு தாலி கட்டினவர்னு பொறுமையா இருக்கும். கோத்த கலப்பிடாதீங்க. உசரே போனாலும் எங்களை பிடிக்கவே முடியாது. பிடிக்கிறதுக்கான வழியை அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நீங்க உடம்பியா இருக்கீங்களா? ஏ ஆதிரா, இதெல்லாம் போயிட்டு சொன்னேன். என்னடி நின்னுட்டு இருக்க? கிளம்பு. டேய், அவ சின்ன பொண்ணுடா. ஆதிரா, உள்ள வா. என்ன சதீஷ் மாதிரி உனக்கு புத்தி பேதரிச்சுட்டானே? ஆதிரா, நீ உள்ள போ. நீ என்கிட்ட உத வாங்கன்னு நினைக்கிற? ஆதிரா, நீ உள்ள போ. என்ன சப்போட்டா? இந்த வீட்டுல மனசாட்சியுள்ள ஒரு பிள்ளையாரு இருக்குதே. நீ உள்ள போ ஆதிரா. ஆதிரா, நீ உள்ள போ. முடியாது, நான் உள்ள விட மாட்டேன். தேன்மொழி, நல்லதுக்குல்ல சொல்லிட்டேன். ஒழுங்கா இங்க இருக்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆதிரா, நீ உள்ள போ. ஆதிரா, நீ வெளியில போன்னு சொன்ன. நீ உள்ள போ. நீ வெளியில போ. நீ வெளியில போன்னு சொன்ன. உள்ள போ ஆதிரா. என்னில்லாதுடா, நீ உள்ள போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ வந்தா உன் அம்மா காரி நிச்சயமா உள்ள வரலாம். எங்க குடும்பம் தரமட்டம் ஆவறத நாங்க விட மாட்டோம். என்ன தேன்மொழி, ரொம்ப ஆணத்துல ஆடுற? படிச்சு திமிரா? சொல்லு, படிச்சு திமிரானே? என்ன பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியாது. இவள மட்டும் நீ உள்ள அனுப்பிட்ட, உன்னை கழுத்து பிடிச்சு நான் வெளியில தள்ளிடுவேன். எனக்கு எங்க குடும்பம் ரொம்ப முக்கியம். அதனால சொல்றேன். ஆதிரா, நீ உள்ள போ. அப்படிங்களா மேடம்? நீங்க வெளியில போறீங்களா? போ. அதுதான் உங்க சந்தோஷம். அதையும் நான் செய்றேன். முட்டாள் மாதிரி பேசுன. தொலைச்சு அவளை உள்ள அனுப்பாதனா அனுப்பாத. ஏன் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? அத்ததான் போன போட்டு அவளை உள்ள போ சொன்னாங்க. நீ உள்ள போ ஆதிரா. அம்மா போ சொன்னாங்களா? ஆமா, அத்ததான் போன் அடிச்சு பேசுனாங்க. என்ன? தருணே 2 நிமிஷம் மயக்கத்துல இருந்துச்சு. பாட்டி, ஆதிராவை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுருக்கான். அது மட்டும் இல்ல, கையெடுத்து கும்பிட்டு நான் வர வரைக்குமாவது அவளை பத்திரமா பாத்துக்கிடுங்க. அது வரைக்கும் அவ உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கட்டும் பாட்டி. நான் நிச்சயமா உசுரோட திரும்பி வருவேன். வந்ததுக்கு அப்புறம் நான் ஆதிராவை காப்பாத்திக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இப்ப சொல்லுங்க, ஆதிராவை வெளியில அனுப்பட்டுமா? அப்படின்னா தருணுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. குமாரும் சொன்னான், ஏதோ அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்படின்னா முக்கியமான விஷயத்த பாட்டிட்டு சொல்ல போறேன்னு சொல்லியிருக்கான். அவன் சொல்லிட்டு வந்த 2வது நிமிஷம் அவனுக்கு இப்படி நடந்திருக்கு. அப்போ அம்மா கிட்ட வந்து சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவன் அடிச்சிருக்கு. அதனாலதான் அவன் தெளிவா ஆதிராவை காப்பாத்துங்கன்னு இருக்கான். அப்போ ஆதிராவுக்கு காதாம்பரிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ணே விடுங்க. அப்போ காதாம்பரிக்கும் ஆதிராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவன் ஏதோ முட்டாள்தனமா பேசிருக்கா. அதை நம்மளும் தப்பா நினைச்சிட்டோம். இப்ப புரிதாடா? எடுத்த கௌத்தன்னு பேசக்கூடாதுன்னு வாய் மூடு. நான் ஆதிராவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், காதாம்பரி சொல்லல. இரு, உனக்கு தனியா இருக்குது. நிஜமாவே அத்தை அப்படியே சொன்னாங்களா? ஆமா, உங்க எல்லாருக்குமே போன் அடிச்சிருக்காங்க. நீங்க தான சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. அதனால நான் படிச்சிட்டு இருந்தேன், எனக்கு போன் வந்தது. அப்பதான் அத்தை எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆதிராவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப வேண்டாமா, அவளை பாதுகாப்பா வைக்கணுமா. தருணே கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்கான். ஐயோ, அப்படின்னா என்னவா இருக்கும்? தருண் முழிச்சு வந்தாதான் தெரியும். தருண் ஏதோ ரகசியத்தை சொல்லதான் வந்திருக்கா. சொல்ல போகும்போது திரும்ப உனக்கு மயக்க நிலை வந்திருக்கு. ஆனா எப்படியாவது ஆதிராவை காப்பாத்துங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கா. அதுவும் குறிப்பா நம்ம வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா நம்ம வீட்டை தவிர வெளியில தான் அவளுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனா என்னன்னா சரி, காதாம்பரியை மட்டும் இந்த வீட்டுல விடக்கூடாது. அதுக்கு என்ன உண்டு அதை மட்டும் பாருங்க. கேட்டியா? எனக்கு என்னமோ மகா வந்தனால அவள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒண்ணு, நீங்க இவ்வளவு ஒற்றுமையா இருக்கத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இதே ஒற்றுமையோட கடைசி வரைக்கும் இருங்க. எதிரி தலைதறிக்க ஓடிடுவாங்க. பார்த்தேன் நீங்க எல்லாம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்கன்னு பார்த்தேன். இந்த வீட்டுல எதுவும் நடந்துடக்கூடாது. நீங்க காட்டுற கோபம் நிச்சயமா சொல்றேன், நம்ம குடும்பத்தை யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாரும் காதாம்பரியவே குத்தம் கண்டுபிடிக்கிறாங்களே. உண்மையிலே அவ தெரிஞ்சுக்க மாட்டாளோ?
ஆனா ஒண்ணு, ஆதிரா உள்ள வந்ததுனால காதம்பரி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குதோ? ஏன் எதுக்கு? நாங்க ஏற்கனவே பயந்துகிட்டு இருக்கோம், நீ வேற. அப்படி மட்டும் இந்த காதம்பரி உள்ள வரட்டும், நான் என்ன பண்றேன்னு பாரு. இந்த கோவத்தோட இருங்க, வந்தவ தலைதறிக்க ஓடிடுவா. இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவ உண்மையிலே திருந்தாம இருந்திருந்தா நீங்க எல்லாம் இவ்வளவு அவமானப்படுத்தினதுக்கு அவ கோவப்பட்டு கத்திட்டா போயிருக்கணும். நீங்க அவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அழுதுகிட்டு இங்கே தானே நின்னா. அப்ப உண்மையிலே கூட அவ மனசு மாறி இருக்கலாம் இல்லையா? மீனா குட்டி, கிச்சன்ல தான் இருந்தது, எடுத்துட்டு வரேன். நீங்க இங்கனே இருங்கத்த, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல, யோசிச்சு பாருங்களேன். யோசிக்கிறதுக்கு தான் அவ எடுக்க போயிருக்கா. இப்ப எடுத்துட்டு வந்துருவா, எல்லாம் சேர்ந்து யோசிப்போம். அவளும் ஒரு பொண்ணுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அவ அழுத பாக்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. நமக்கும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அதான் நம்ம பிள்ளையும் அவளும் ஒண்ணா. அவ பிஞ்சிலே தாயும் தகப்பனையும் பிரிச்சவா. நம்ம பிள்ளைலே நாம ரெண்டு பேசாம இருந்தாலே கண்ணீர் விட்டு அழுதுவ. அதனால தான் இன்னொரு உங்க கூட வச்சிருக்கேன். அத மறந்துடாதீங்க. அவ கோவத்தை தான் எடுத்து வரதுல வீட்டை காலி பண்ணி போங்க. மீனா, இதுக்கு மேல என் மூஞ்சில முழிச்சிங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சுட்டு போட்டாலும் திருந்த மாட்டீங்கல்ல நீங்கெல்லாம். என்னத்த சொல்லலே எனக்கு தெரிய மாட்டேங்குது. டேய், அவளை அக்காவா பார்க்க வேண்டாம்டா. ஒரு ஒரு பொண்ணா பாருன்னு சொல்றேன். அவ பொண்ணு இல்ல, பியாய், சைக்கோ, ராட்சசியா அடங்கப்படாது. தாயி தகப்பன் பெத்த புள்ள யார் வாழ்க்கையால உருப்படி வச்சிருக்காளா? தான் புள்ள காதலிச்சாங்கிறதுக்காக அந்த பையனை என்ன பாடுபட்டு இருக்கா பார்த்தல, அவதான் பண்ணானே. இதுக்கப்புறமா இவர்கிட்ட நின்னு பேசுறீங்க,